வணக்கம். உலக அளவில் புற்றுநோய்கள் பெருகி வர இந்த காலத்தில் கிட்னி புற்றுநோயை பற்றியும் அது எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறத பற்றியும் எங்களுக்கு இருந்த ஒரு அனுபவத்தை பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்கணும் தான் அவங்கள நிறைய இன்னைக்கு வரவழைச்சிருக்கோம். வந்ததுக்கு நன்றி. கிட்னி புற்றுநோய்கள் உலகம் முழுக்க இப்போ கொஞ்சம் பெருகிட்டு தான் வருது. அதில் என்ன பெரிய சிக்கல் அப்படின்னா, அது ரொம்ப பெருசாகிற வரைக்கும் பெரிய சிம்டம்ஸ் எதுவுமே காட்டாது. அது சின்னதா இருக்கும் போதே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை நம்ம கிட்னியையும் காப்பாற்றி வெறும் புற்றுநோயை மட்டும் அகற்றிட முடியும். இதுக்குன்னு தனியா ஒரு குணம் இருக்கு. எப்படின்னா, அது நம்ம அதை ஃபுல்லா எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபர்தரா எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. பெருசா பரவுறதுக்கு முன்னாடி அந்த புற்றுநோயை நம்ம முழுசா அகற்றிட்டோம்னா அதுக்கு பெருசா மருந்துகளோ கீமோதெரப்பி ரேடியேஷன் தெரப்பி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையில்லை. ஸோ சர்ஜரி தான் அதுக்கு மெயின் தீர்வு. ஸோ சின்னதா இருந்ததுன்னா கிட்னியை சேவ் பண்ணி வெறும் கட்டியை மட்டுமே எடுத்து கிட்னியையும் காப்பாற்றலாம். ஸோ இது எப்படி முன்னாடியே நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வயசுக்கு மேல இல்லை வீட்டில் வேற யாருக்காவது கேன்சர் வந்தாலும் அவங்க ரெகுலர் செக்அப்புக்கு போகும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெறும் பிளட் டெஸ்ட், ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே, இசிஜி மட்டும் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. இது கண்டிப்பா பத்தாது. வயிற்றுக்குள்ளார வர புற்றுநோய்களை கண்டுபிடிக்கணும்னா அட்லீஸ்ட் மினிமம் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வருஷம் இல்லை அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பிளட் டெஸ்டோட சேர்ந்து இந்த அல்ட்ராசவுண்டும் பண்ணிக்கணுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது தான் நாங்கள் நல்லாவே வரவழைச்சோம். போன மாதம் ஆக்சுவலாக வேர்ல்டு கிட்னி கேன்சர் டேன்னு ஜூன் 19 அனுசரித்தோம். ஏன்னா இதை பற்றி பெரிய அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லாததுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றும் சிம்டமே இல்லையே அப்படின்றப்போ திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா யூரின்ல பிளட் வருது, இல்லை வயிற்று ஒரு கட்டி மாதிரி இருக்கு, ஜென்ரலா வீக் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கும் போது கிட்னி கேன்சர் ரொம்ப பெருசாயிடும். ஏன்னா வயிற்றுக்குள்ள வளரும் போது அதுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது வளர்றது யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி உடம்பு ரொம்ப வீக்கான பிறகு நம்ம சர்ஜரி பண்ணும்போது அது சர்ஜரியும் ரிஸ்கி ஆயிடும். சில சமயம் பரவிடுச்சுன்னா அந்த சர்ஜரி பண்றதுலேயே அர்த்தம் இல்லாம மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இது ஒரு அவேர்னஸ் பப்ளிக் இருந்து அவங்க எப்பவுமே செக்அப் பண்ணிக்கும் போது ஒரு ஸ்கேனையும் சேர்த்து பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற சொல்லதான் மெயினா கூப்பிட்டோம். எங்களுக்கு அப்படி ஒரு அனுபவத்துல ஒரு பேஷண்ட்டை பத்தி நாங்க சொல்லணும், அதை நாங்க எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லணுன்றதான் அவங்க எல்லாரையும் எங்க கூப்பிட்டுருந்தோம். அதை பத்தி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் சர்ஜரி விட சீப்பா வரும். ஏன் அப்படின்னா, இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா அவங்க 3ஆவது நாள் வீட்டுக்கு போயிடலாம். இல்லாட்டி பெரிய சர்ஜரினா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அவங்களோட ரிட்டர்ன் டு ஆக்டிவிட்டி, நிறைய மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஸோ இவங்களுக்கு நாம லேப்ரோஸ்கோபி முறையில் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். லேப்ரோஸ்கோபி முறையில் பிளான் பண்ணாலும் அப்போவே நாங்கள் அந்த பர்மிஷனும் வாங்கிக்குவோம், தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு. சில பேர் இதுல ரொம்ப பெரிய கட்டி, இதை டைரக்டா ஓப்பன் போயிடலாம்னு சொல்லுவாங்க. பட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெகுலரா நாங்கள் பண்றதுனால இது இவங்களுக்கு 35 kgs இருந்தாலும் லேப்ரோஸ்கோபியில ட்ரை பண்ணலாம்னு சொல்லி செஞ்சோம். ஆமா, எந்த பாதிப்பும் இல்லாம எடுக்கலாம். இதுல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஓபன் பண்ணும்போது சேஃபா எடுக்கலாம், லேப்ரோஸ்கோபி பண்ணும்போது உடஞ்சிரும் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு அன்ஃபவுண்டடா தெரியாம சொல்றது. அப்படிலாம் எந்த இதுவும் இல்லை. இந்த லேப்ரோஸ்கோபி முறையிலையும் எதையுமே டேமேஜ் பண்ணாம எடுக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம எடுத்த கட்டி. கிட்டத்தட்ட வரலாங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, எந்த ஏஜ்ல வரலாங்கிறது ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இவங்களுக்கு 26 வயசுல கூட நாங்கள் கிட்னி கேன்சர் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு சில ஜெனட்டிக் மாறுதல்கள் உடம்புல ஏற்படும் போது இந்த கட்டி வளரலாம். பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிட்னி கேன்சர் அவ்வளவு ஈஸியா பரவிடாது, மெதுவா தான் வளரும், பெரிய சிம்டமும் காட்டிடாது. அதுதான் பெரிய பிரச்சனை. அதுல ஒண்ணுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த சிம்டம்லாம் வருது அப்படின்னா அது வளர ஆரம்பிச்சிருச்சு, உள்ள ஏதோ பிரச்சனைகள் கொடுக்குதுன்னு அர்த்தம். அதுதான் சொல்றேன். இது அவளுக்கு ஸ்கேன்ல மட்டும் தான் தெரியும். அதுதான் இதுல இஷ்யூவே. இதுல யாருக்குமே நம்ம அந்த சிம்டம்ஸ் காட்டி கொடுக்குதுனாலே அது ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதா இருக்கும் போது 95% எங்களுக்கு வர கிட்னி கேன்சர் பேஷண்ட் வேற ஏதோ காரணத்துக்காக ஸ்கேனுக்கு போனவங்க தான். ஏதோ லைட்டா வயிற்று வலி இருந்தது சார், தலைவலி இருந்துச்சு, சுகர் பிபி இருக்கு, ஒரு ஸ்கேனும் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றவங்க தான் 95% ஆஃப் பேஷண்ட்ஸ். மிச்சம் இருக்க 5% சிம்டமோட வராங்க பாத்தீங்களா, அவங்கலாம் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல ஆப்ரேஷனே பண்ண முடியாத நிலைமையில தான் வராங்க. ஸோ அந்த அவேர்னஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ், உடம்பு ஃபீல் மாதிரி நம்ம வீக்கா ஃபீல் பண்ணுறோம், இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு ஸ்கேனும் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம்.